தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் வீரர் காமராஜர் அவர்களுக்கு இப்ப சிலைக்கு மாலை போட்டுதான் வந்தோம். அதனால கல்லூரிகள் கல்விக்கு முதலிடம் கொடுத்து விருதுநகர் மாவட்டத்தை நம்பர் 1 மாவட்டமாக விஜய பிரபாகர் அவர்கள் நிச்சயமாக மாற்றி காட்டுவார் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். இங்க 3 சென்டிமெண்ட் பாத்தீங்களா? விஜய பிரபாகர் வி, விருதுநகர் வி, வெற்றிக்கும் வி தான். கேப்டன் பேர் என்ன? அதுவும் வி தான். அவருக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி கொடுத்த தொகுதி எது? அதுவும் வி தான். அங்கதான் இப்ப நான் போட்டி போடுறேன். இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள திருமதி விஜயகாந்த் அவர்களின் துணை மனைவியார் அக்கா பிரேமலதா அவர்கள் இன்று வர உள்ளார்கள் சங்கலிங்கபுரத்துக்கு. நமது வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து ஒட்டுமரசு சின்னத்தில் ஓட்டு கேட்டு மக்களை சந்திக்க உள்ளார். பெண்கள் அதிக உற்சாகத்துடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அக்கா அவர்கள் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரனை மாபெரும் வெற்றி பெற்று சட்டசபைக்கு அனுப்ப உள்ளோம். எங்களது வெற்றி கொட்டுமுரசில் ஒலிக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் மகளிர் அணிகள் அனைவரும் ரெடியாக உள்ளோம், தயாராக உள்ளோம். சங்கலிங்கபுரத்தில் அனைத்து மகளிரும் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது அக்கா வருகைக்காக மிக எதிர்பார்ப்புடன் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? முரசுக்கு போடுவீங்க? முரசுக்கு போடுவீங்க. சரி, உங்களோட கருத்து? எங்களுக்கு ஓட்டுக்கு முதல்ல இதுக்கு தான், முரசுக்கு தான். நாங்கள் கண்டிப்பா முரசுதே வரும், முரசுக்குதே வாக்களிப்போம். அன்னியார் வந்தாங்க, அன்னியார் மையம் வந்தாங்க, எல்லாருமே சந்தோஷமா எல்லாருமே வரவேற்பு பண்ணோம். அவங்கதே வருவாங்க கண்டிப்பா. எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, இன்னும் செய்வாங்கங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. நான் இங்கே இருந்து சென்னையில் போய் உறுப்பினர் கார்டு சேர்ந்து வந்திருக்கேன். அங்கே போய் நான் போய் சென்னையில் போய் 20 ரூபா கொடுத்து நான் உறுப்பினர் கார்டு போட்டு வந்தேன். எனக்கு விஜயகாந்தனா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு நான் விஜயகாந்த் ரசிகரே. கண்டிப்பாக முரசு வரும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டத்துடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன். இது நம்மளுடைய கிளை நிர்வாகிகள். இன்று அன்னியார் அவர்கள் நமது ஆமத்தூர் கிராமத்தில் வாக்கு சேகரிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்களை அனைவரும் சிறப்பான முறையில் வரவேற்றிருந்தார்கள். நமது வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக துல்லியமாக இருக்கிறது. வெற்றி பெறுவார், மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் என்று அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முரசு போட்டுருங்கம்மா, மறந்துடாதீங்கம்மா. விஜயகாந்த் பையனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கம்மா. முற்போக்கு கட்சியின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.
வராரு வராரு தம்பி வராரு, தமிழகத்தின் தலையெழுத்த மாத்த போறாரு. வராரு வராரு தம்பி வராரு, ஏழைகளின் வாழ்க்கை தரம் உயர்த்த போறாரு. ஏகலைவன் போல எல்லாம் கத்து வராரு. தந்தையின் சொல்லையே மந்திரம் கொண்டு, தந்தையின் சொல்லையே மந்திரம் கொண்டு, தர்ம தாயின் தலைமகன் வராரு. தர்ம தாயின் தலைமகன் வராரு. வராரு வராரு தம்பி வராரு, தமிழகத்தின் தலையெழுத்த மாத்த போறாரு. வராரு வராரு தம்பி வராரு, தமிழகத்தின் தலையெழுத்த மாத்த போறாரு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் யாரோ வாழ முடியல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் யாரோ வாழ முடியல. எந்த தலைவனும் வறுமையை ஒழிக்கல, எந்த தலைவனும் வறுமையை ஒழிக்கல. ஏழை ஜனங்கள் ஜெயிக்க முடியல, ஏழை ஜனங்கள் ஜெயிக்க முடியல. இந்த நிலைமைய மக்கள் மாற்றணும், முரசின் வெற்றிக்கு சேர்ந்து உழைக்கணும். இந்த நிலைமைய மக்கள் மாற்றணும், முரசின் வெற்றிக்கு சேர்ந்து உழைக்கணும். வராரு வராரு தம்பி வராரு, தமிழகத்தின் தலையெடுத்த மாத்த போறாரு. வராரு வராரு தம்பி வராரு, தமிழகத்தின் தலையெடுத்த மாத்த போறாரு. தாய்மார்களே, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய்க்குலங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் முரசு 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 சின்னத்தில் 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை கொடுத்து வெற்றியளித்தார்கள். மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகர் அவர்களுக்கு இந்த மண்ணின் மைந்தர், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கும் படித்தவர், இளைஞர், கேப்டனின் தவ புதல்வர், உங்களுக்காகவே இந்த தேர்தலை, இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து நமது மக்களுக்காகவே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னாடி அவர் வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் அனைவரும் சேர்த்து 3வது நம்பர் பட்டன் நீங்கள் எல்லாரும் விஜய பிரபாகர் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அண்ணன் சீனிவாசன் செய்து கொடுத்திருக்கிறார். என் கண்ணு முன்னாடி அவர் கட்டி கொடுத்த நிழல் குடை, பஸ் ஸ்டாண்ட் கூட இங்க தெரியுது நிழல் குடை. அது போல இந்த முறை விஜய பிரபாகர் ஜெயிச்சு கௌசிகா ஆற்றுக்குறையில விருதுநகர் நகராட்சி பகுதியிலிருந்து முத்துராமலிங்க தேவர் உயர்மட்ட பாலம் அமைத்து தரப்படும். அதே மாதிரி நம்மளுடைய ரோஜா நகர் செல்லும் பகுதியிலும் உயர்மட்ட பாலம், அதே மாதிரி ரிங் ரோடுகள் 2 புறமும் அமைத்து தரப்படும். விருதுநகர் நகராட்சியில சரக்கு லாரி முனையம் அமைத்து தரப்படும். 4 வழி சாலை இருபுறமும் மின் விளக்குகள், 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேக்கம் அளிக்க நீர் தொட்டி, பழைய பேருந்து நிலையத்தை சீரமைத்து புதுப்பிக்கும். மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவ கல்லூரி, கலை இலக்கிய கல்லூரி, அறிவியல் கல்லூரி என்று அனைத்து கல்லூரிகளையும் உங்களுக்காக தம்பி அவர்கள் உருவாக்கி தருவார்.
சங்கரலிங்கபுரத்துல இங்க சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. அதை வெகு விரைவில் முடிச்சு அவர் உயர்மட்ட பாலம் அங்க கட்டி தருவார். அதே மாதிரி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், அதே மாதிரி இந்த நிதி ஒதுக்கீடுல அரசாணை வெளியிட்டு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து உங்களுக்காக நிச்சயமாக விஜய பிரபாகர் நல்லது செய்வார். கௌசிகா ஆற்றில மறுசீரமைப்பு பல வருடங்களாக இயக்கப்படாமல் இருக்கு. விருதுநகர் பேருந்து நிலையம் நிச்சயம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவார். தொல்பொருள் ஆராய்ச்சியத்தை திறக்கப்பட இருக்கிறார். அறிவுசார் இயக்கத்துல மாணவர்களுக்கு அதற்கான பயிற்சி மையம், நகர் முழுவதும் மழை நீர் வடிகால் திட்டங்கள், அதே மாதிரி இங்க பூங்காக்கள் அமைத்து இங்க பாலங்கள் அமைத்து முத்துலாமலிங்க தேவர் கிராமத்துல இரு பாலமும் கட்ட முடியும். இங்க மினி டைடல் பார்க் உருவாக்கி தரப்படும் போன்ற பல்வேறு திட்டங்களை இங்க அறிவிச்சிருக்கிறோம். இங்க சங்கரலிங்கபுரத்துல இங்க சோரம்பட்டி செல்வதற்கு அர்ஜுனா நதியின் கிழக்கே பாலங்கள் எல்லாம் உங்களுக்காக அமைத்து தருவோம் போன்ற பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில தாய்க்குளங்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள், அதுல மிக முக்கியமாக 8000 ரூபாய் கூப்பன் மாதம் உங்களுக்கெல்லாம் இனிமேல் 2000, சுய உதவி பெண்களுக்கு 5 லட்சம், மாணவர்களுக்கு காலை மதிய உணவு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, மருத்துவ காப்பீடு 10 லட்சம் வரைக்கும், இலவச பேருந்து, விவசாய பெருமக்களுக்கு நெல்லுக்கும் கரும்புக்கும் உரிய விலை, 100 நாள் வேலை வாய்ப்பு இனிமேல் 150 நாளாக வழங்கப்படும். யாருக்கெல்லாம் தரப்படவில்லையோ 1000, நீங்கள் கட்டாயம் விஜய பிரபாகரை சந்தியுங்கள். சொன்ன வாக்குறுதிகளை அவர் முன்னிருந்து நிறைவேற்றி வைப்பார் என்று உங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் உறுதி அளிக்கிறேன். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர், உங்களுக்கு பரிச்சயமானவர். மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக உழைக்கவே அவர் வந்திருக்கிறார். அண்ணி இன்னைக்கு வந்தாங்க போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உறுதியாக விஜய பிரபாகரோடு சேர்ந்து இந்த தொகுதிக்காக நானும் பாடுபடுவேன். ஏன்னா இது கேப்டன் பிறந்த பூர்வீக மண். இங்க நம்மளுடைய ராமானுஜபுரம் விருதுநகர் மாவட்டம் தான். இப்பதான் ஐயா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு இப்ப சிலைக்கு மாலை போட்டு தான் வந்தோம். அதனால கல்லூரிகள் கல்விக்கு முதலிடம் கொடுத்து விருதுநகர் மாவட்டத்தை நம்பர் 1 மாவட்டமாக விஜய பிரபாகர் அவர்கள் நிச்சயமாக மாற்றி காட்டுவார் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். இங்க 3 சென்டிமெண்ட் பாத்தீங்களா? விஜய பிரபாகர் வி, விருதுநகர் வி, வெற்றிக்கும் வி தான். கேப்டன் பேர் என்ன? அதுவும் வி தான். அவருக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி கொடுத்த தொகுதி எது? அதுவும் வி தான். அங்கதான் இப்ப நான் போட்டி போடுறேன். அதனால இனிமேல் அனைவருக்கும் வெற்றி 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 தான். அதனால விஜய பிரபாகர் வெற்றி பெற்று உங்கள் அனைவருக்கும் நல்லது செய்வார், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சொல் ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது. யார் குடும்பம் இது? தவசி குடும்பம். தவசி வார்த்தை மாறவே மாட்டார், துளசி மாறினாலும். அதனால தவசி குடும்பத்தின் கேப்டனின் மறு உருவமாக அவருடைய ரத்தமே இங்க உங்களுக்காக நிக்கிறாரு. அப்பா பேரு காப்பாத்துவாரு. அப்பாவுக்கு தப்பாம பிறந்த குழந்தை இது. அதனால சொல்றேன், அவர் எல்லா வாக்குறுதியும் உங்களுக்காக நிறைவேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். சரிங்களாமா? உங்களுடைய சின்னம் எத்தனாவது நம்பர் பட்டன்? உங்கள் வேட்பாளர் நீ யாரும் மறந்துட மாட்டீங்களா? நன்றி நன்றி நன்றி. ஏன் நான் கேட்கிறேன்னா, நீங்க நல்லா இருக்கணும், அதான் எங்களுடைய எண்ணம். அப்ப ஓட்டு போட்டா நாங்க இங்கே இருந்து செய்வார். அவர் சென்னைக்கு போயிருவாருன்னு சொன்னா நம்பாதீங்க. இப்பயே வீடு எடுத்து தங்கிட்டாரு. வெற்றி பெற்று இங்கதான் இருப்பார். நிச்சயமாக உங்களுக்காக உழைப்பார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று உங்க எல்லாருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். எனவே நான் வெற்றி பெற்று வெற்றி விழாவிலே பங்கேற்பேன். அந்த நேரம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று கூறி, இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மனித நேய முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் நீதி மையம் என்கின்ற அனைத்து கட்சிகளினுடைய கூட்டமைப்போட இந்த மத சார்பற்ற வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே
என்னுடைய தாய் குலங்களுக்குமே இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லை சுய உதவி பெண்கள் குழுவிலே இருப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு இலவசமாக காலை மற்றும் மதிய உணவு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அது மட்டும் கிடையாது என் தாய் குலங்களே உங்களுக்காகவே உழைப்பதற்காக தவசி பெற்றெடுத்த தவ புதல்வர் உங்கள் விஜய பிரபாகரன் உங்களுக்காகவே உழைக்க வந்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் மகத்தான வாக்குகளை கொடுத்து தொகுதிக்கும் மக்களுக்குமாக பணியாற்ற அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 23ஆம் தேதி போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஓட்டு 3வது நம்பர் பட்டன் முரசு முரசு முரசு. அந்த முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் மக்களே. வாய்ப்பு தருவீர்களா? முரசுக்கு வெற்றி தருவீர்களா? விஜய பிரபாகருக்கு வெற்றி தருவீர்களா? உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை விஜய பிரபாகர் அவர்கள் உறுதியாக நிறைவேற்றுவார். வெற்றி பெற்று வருவோம். வெற்றி விழாவிலே பங்கேற்போம். அப்போ உங்களோட நிறைய நேரம் இருந்து தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், 3வது நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதுதான். விருதாசலமும் பி, விருதுநகரும் பி, கேப்டன் பேரும் பி, விஜய பிரபாகரும் பி, வெற்றியும் பி. எல்லா வீடுகளும் சேர்ந்து மக்களுக்கு வெற்றி வாழ்க்கையை நிச்சயம் உருவாக்குவோம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சின்னம், உங்கள் வெற்றி வேட்பாளர் வாய்ப்பு தருவீர்களா? வெற்றியை தருவீர்களா? என் தாய் குலங்களே, அவர் விஜய பிரபாகர் இந்த மண்ணின் மைந்தர், உங்கள் பிள்ளை. அவரை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். ஏன்னா நாளைக்கு நான் மற்ற தொகுதிக்கு போயிருவேன், மற்ற கூட்டணி கட்சிக்காக பேச போறேன். அதனால ஒரு அம்மாவா இத்தனை தாய் குலங்கள் கையில என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். உங்க கையில கொடுத்துட்டு போவா? நீங்க பாத்துக்கிறீங்களா? அவரது வெற்றி உங்களது வெற்றி, அவருடைய வெற்றி உங்கள் வெற்றி. நிச்சயம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறாது. தவசி பிள்ளையும் அதே மாதிரிதான். அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்காரு விஜய பிரபாகர். உருவத்துல மட்டும் கிடையாது, உள்ளத்திலும் கேப்டன் மாதிரியேதான். அதனால இங்க கேப்டனே நேரடியாக களத்திலே இருக்கிறார் என்று சிந்திச்சு உங்கள் வாக்குகளை முரசு 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 என்று முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.